முதல்ல அவனுக்கு சோப்பு பேரு அது விலை எல்லாம் என்னென்னு சொல்லு. 5 நிமிஷத்துல நான் கேட்பேன். எல்லாம் டாண்டு வெள்ளையோட சொல்லணும். 5 நிமிஷத்துலயானே? அட நீ வேற, அண்ணன் எனக்கெல்லாம் 1 நிமிஷம் தான் கொடுத்தாரு. அதுலயே நான் சொல்லி போட்டேன். உனக்கு 5 நிமிஷம்லாம் அதிகம். நீ வா, இதுக்குதான் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்ன்றது. இது வந்து பெரிய சோப்பு. இது வந்து விலை கூட. கேட்கும் போது நல்லா விசாரிச்சு கேட்கணும். அத அடுத்த பாரு, இங்க பாரு, இதோ பாரு, இது இருக்குல்ல, இதுதான் சின்ன சோப்பு. இதை கேட்டாங்கன்னா இதை கொடுக்கணும். இல்லை, இந்த 10 நோட்டு எடுத்து வை. இனி எவ்வளவு நேரம் பாப்பேன், முடிச்சியா? அப்புறம் இதோ பாரு. இது தப்பு இல்லையா? இது பரீட்சை கிடையாது, மனப்பாடம் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி பேப்பர்ல எல்லாம் எழுதக்கூடாது, புரியுதா? நீங்க இதுக்கெல்லாம் அலோடே கிடையாது. இல்லை, நீ என்ன நோட்ல எல்லாம் எழுதிட்டு இருக்க? அந்த மாதிரிலாம் பிட்டு பேப்பர்லாம் எழுதக்கூடாது. எல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள இல்லை. முதல்ல கஸ்டமர் கேட்டா பேப்பர் பார்த்து சொல்லுவியா? நோட்டு எடுத்து வை. இல்லை வெட்டிக்கிளி, குளிக்கிற சோப்பு ஒண்ணு கொடு. இல்லை, அவனை வந்து எடுத்து கொடு சொல்லு. அண்ணே, நம்ம கடையில 50 வகையான சோப்பு இருக்குல்ல, அதுல எது வேணும் உங்களுக்கு? வழக்கமா வாங்குறது பச்சை சோப்பு. தோப்பா தம்பி, இங்க வா, இந்த கஸ்டமரை பாத்துக்க வா. ஐயா, என்ன சோப்பு வேணும்? எம்புடு தரதான் சொல்றது, அதான் பச்சை சோப்பு தான். கஸ்டமர் கேட்டாங்கன்னா முதல்ல பெரிய சோப்பா இல்ல சின்ன சோப்பான்னு கேட்கணும், புரியுதா? கேளு சார். பெருசா சின்னதா சார்? பெருசுதான்ப்பா, சீக்கிரம் கொடுப்பா. ஓகே அண்ணாச்சி, பெரிய சோப்பு எடு. 47 ரூபா சார். அண்ணே ஃபெயில் அண்ணே. பெரிய சோப்பு 44 ரூபாதே. கனி, அந்த சோப்லயே 47 ரூபா தான் போட்டிருக்கு. இல்லை, அது எம்ஆர்பி ரேட்ல. நம்ம எம்ஆர்பியோட கம்மியா தானே கொடுப்போம். கனி சொன்னது தானே சரி. 44 ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்க. என்னங்க சிஸ்டர்? எப்பா வெட்டிக்கிளி, இட்லி அரிசி 1 கிலோவும் பொட்டுக்கடலை 200 கிராமும் கொடுப்பா. இருங்க, இதோ எடுத்துட்டு வரேன். இல்லை வெட்டிக்கலே,